வணக்கம். ராஜநேரம் நியூமராலஜி புலனத்தில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும், மலேசிய வாழ் தமிழ் மக்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தமிழ்நாட்டில் இருந்து இந்த புலனத்தில் இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு நண்பர் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். ஜாதகம் பார்த்து முடித்துவிட்டு அவர் ஒரு சந்தேகம் கேட்டார். சார், எங்களுடைய ஃபேமிலியில் ஆண் குழந்தைகள் ஏதாவது ஒரு குறைபாடோடு பிறக்கிறார்கள். பிறந்த பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை செழுமையாக இல்லை. படிப்பு, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய திருமண வாழ்க்கை, திருமணம் ஆகாமையே நிறைய பேர் இருக்காங்க. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து அல்லது தாய் தகப்பனுக்கும் அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. தகப்பனார் சம்பாரித்து வச்ச சொத்துக்களை எல்லாம் இழந்துடுறாங்க. குடும்பத்துக்கு அவங்களால எந்த விதமான பெருமை இல்லாமல் மன உளைச்சலோடு இருக்காங்க. பெண் குழந்தைகள் நல்ல நிலையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் திருமணமாகி அவங்க சிறப்பாக இருக்காங்க. ஆண் குழந்தை வரிசை கிட்டத்தட்ட 4 தலைமுறையில் இதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. சில பேருக்கு திருமணமே ஆகாமல் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நிச்சயமாக என்னுடைய லைஃப்பில் நிறைய பேருக்கு இது தீர்வு கண்டிருக்கேன். ஜாதகத்தில், அவங்களுடைய ஜாதகத்தில் கிட்டத்தட்ட எல்லா ஆண்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் இதை பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கும். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9ஆம் இடங்கிறது பாக்கியம். இந்த 2 இடங்களும் நாம் முன் ஜென்மத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நாம் பேசுகிறோம். முன் ஜென்மத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது ஆதாரம் எதுவும் இல்லை. சாஸ்திரத்தில் நம்பிக்கை வச்சு நம்மளுடைய இந்து மத சாஸ்திர பிரகாரம் முன் ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி தான் நாம் இந்த ஜென்மத்தில் பிறக்கிறோம். நான் நேற்றைய பதிவில் கூட போட்டிருந்தேன். போன ஜென்மத்தில் சிம்மராசியில் பிறந்து அவங்க சிம்மராசியில் இறந்துருந்தால் அடுத்த ஜென்மத்தில் அவங்க பிறவி எடுக்கும்போது கன்னிராசியில் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி இருக்கும்பொழுது அவங்க ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கும். ரெண்டாவது குரு கெட்டு இருக்கும் ஜாதகத்தில். குரு உங்களுக்கு நீச்சமாகியோ பகையாகியோ பாவகிரகங்களுடைய பார்வையை பெற்றோ பகையாகியோ அல்லது கேந்திராதிபத்திய தோஷங்கள் ஏற்படுத்தியோ அந்த ஜாதகத்தில் குரு மிக மோசமாக கெட்டு 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டால் ஆண் குழந்தைகள் சரியாக அந்த குடும்பத்தில் உருப்படியாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லிட்டு பேர். குரு கெட்டு போகும்போது உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் தீர்க்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக அதுக்கு ஒரு ஜென்மம் அந்த குடும்பத்திலே ஒரு குழந்தை வரும். புண்ணியம் பெற்ற குழந்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த தோஷம் நீங்கும் போது அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். சரியான குரு தேர்ந்தெடுத்து அந்த குழந்தையின் மூலமாக அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். சரியான குருவை சந்தித்து, சரியான ஜோதிடரை சந்தித்து, சரியான தெய்வத்தை சந்தித்து அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு அந்த குழந்தை பிறக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்க சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும்.